வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தூத்துக்குடி மாநகராட்சி பார்த்துதான் கோவை மாநகராட்சி பின்பற்றுகிறது. இந்த இடத்தில் மரம் வைத்தால் வளராது என்று சொன்னார்கள், சாதித்து காட்டினேன். முன்னாள் முதலமைச்சர் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் எட்டாயபுரம் ரோடு ஹவுசிங் போர்டு காலனியில் உள்ள மகளிர் பூங்காவில் மரம் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மரக்கன்றுகளை நடும் பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மரம் நடும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மேயர் ஜெகனிடம் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சில கோரிக்கைகளை வைத்தனர். மகளிர் பூங்காவில் மின் விளக்குகள் எரியவில்லை. இரவு 9 மணி வரை பூங்கா செயல்பட அனுமதிக்க வேண்டும். குடித்தண்ணீர் வேண்டும் என்று பெண்கள் கோரிக்கை வைத்தனர். உடனடியாக மேயர் ஜெகன், இனிமேல் இரவு 9 மணி வரை பூங்கா செயல்படும். சில தினங்களில் குடிநீர் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அமைக்கப்படும். மின் விளக்குகள் உடனடியாக எரிவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் கூறினார். மரம் நடும் நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய ஆணையர் பிரியங்கா பேசுகையில், சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. முன்பெல்லாம் அதிக மரம் இருந்தது. தற்போது மரங்கள் குறைவாக உள்ளது. பொதுமக்கள் இந்த நாளை நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு வழங்கப்படுகின்ற மரங்களை ஒவ்வொருவரும் இந்த மரங்களை நான் வளர்க்கிறேன் என்று பொறுப்பு எடுத்துக் கொள்ளலாம். பிளாஸ்டிக்கை எரிப்பதனால் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. வக்கீல் ஓடை சுற்றி குப்பைகள் முழுவதும் தேங்கி கிடக்கிறது. பொதுமக்கள் போடுகின்றனர். அது கடலுக்கு செல்கிறது. அது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. மழைக்காலத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே இந்த பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். நாம் காய்கறி கறிகள் வாங்க செல்லும் போது முன்பெல்லாம் பை பாத்திரம் கொண்டு செல்வோம். பழைய மாதிரி நாம் எல்லாமே பயன்படுத்த வேண்டும். 2026 திடக்கழிவு மேலாண்மையில் 4 வகையான கழிவுகள் பிரித்து வழங்க வேண்டும். வீட்டில் உள்ள பொதுமக்கள் குப்பைகளை பிரித்து கொடுத்தால் அதனை முழுவதும் சரி செய்வதற்கு மாநகராட்சி பணியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் சுற்றுச்சூழல் முழுமையாக பாதுகாக்க முடியும். அடுத்த தலைமுறைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆணையர் பிரியங்கா பேசினார். மாநகராட்சி மேயர் ஜெகன் மரக்கன்றுகளை நட்டுவிட்டு பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், இந்த மகளிர் பூங்கா அமைக்கப்பட்ட இடம் முன்பு எப்படி இருந்தது என்று தெரியும். 4 வருடத்திற்கு முன்பு தூத்துக்குடி எப்படி இருந்தது, தற்போது எப்படி இருக்கிறது என்று பொதுமக்கள் நன்கு அறிவீர்கள். முன்னாள் முதலமைச்சர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி வருகிறேன். தருவைக்குளத்தில் உள்ள உரக்கடங்கில் 4 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. மாநகர பகுதியில் 20,000 மரக்கன்றுகள் பொதுமக்கள் கேட்ட இடங்களில் வீடுகளுக்கு முன்பு நடப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டு காலத்தில் மழை பெய்தாலும் வெயில் அதிகமாக உள்ளது. அதற்கு மரங்களை தான் அதிகமாக வளர்க்க வேண்டும். தருவைக்குளம் உரக்கிடங்கில் மரம் வளர்ப்பது ஒரு சவாலாக இருந்தது. அங்கு மரம் வளர்த்தால் வளராது என்று சொன்னார்கள். மீறிதான் வளர்த்தோம். தற்போது நல்ல முறையில் அங்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை தான் கோயம்புத்தூர் மாநகராட்சி பின்பற்றி வருகிறது. அதற்கு தூத்துக்குடி மாநகராட்சி முன் உதாரணமாகவே உள்ளது. 20% கேரிப்பை இன்னும் தூத்துக்குடியில் பயன்படுத்தி மக்கள் வருகின்றனர். குறிப்பாக மீன் மார்க்கெட், பூ மார்க்கெட், காய்கறி மார்க்கெட், சிறிய பெட்டி கடைகளில் கேரிப்பை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தான் கேரிப்பை வாங்க மாட்டோம் என்று கூற வேண்டும். வக்கீல் ஓடை 7 கிலோமீட்டர் உள்ளது. அதை தற்போது சுத்தம் செய்தால் 50 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் எடுக்க முடியும். எல்லா வகையிலுமே மாநகராட்சி முன் உதாரணமாகவே உள்ளது. பறவைகளை பாதுகாக்க வேண்டும். கோடை காலத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்ற எண்ணத்தில் 3 இடத்தில் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருவைக்குளம் உரக்கிடங்கில் இந்த ஆண்டு 4 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுபோல தூத்துக்குடி மாநகர பகுதிகளிலும் மரக்கன்றுகள் நடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 53 பூங்காக்கள் தற்போது நடைமுறையில் உள்ளது. 206 பூங்காக்கள் இருந்தாலும் 53 பூங்காக்கள் தற்போது நடைமுறையில் உள்ளது. மகளிர் பூங்கா தூத்துக்குடி மாநகரில் 3 உள்ளது. 100% சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. 1000 தூய்மை பணியாளர்கள் தினசரி வீட்டுக்கு வீடு வந்து குப்பைகளை சேகரித்து வருகின்றனர். அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் கேரிப்பை பயன்படுத்த மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதுபோல மரக்கன்றுகளை நடுவேன் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் கூறுகிறேன். நான் குடியிருக்கும் பகுதியில் 100 மரக்கன்றுகளை 20 வருடங்களுக்கு முன்பு நட்டு வைத்தேன். தற்போது அது மரமாக வளர்ந்து பல்வேறு நபர்களுக்கு பயனளித்து வருகிறது. அதுபோல நீங்களும் மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மேயர் ஜெகன் பேசினார். அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு, ஆணையர் பிரியங்கா ஆகியோருக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த பகுதியில் நாங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வந்தாலும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்யப்படாமல் இருந்தது.
மழைக்காலங்களில் 6 மாதத்திற்கு மழைநீர் தேங்கி இருக்கும். ஆனால் தற்போது சாலைகள் அமைக்கப்பட்டு மழைக்காலத்தில் இந்த பகுதியில் மழை முழுவதும் தேங்கவில்லை. அதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி எடுத்துள்ளது. இது புறநகர் பகுதியாக இருந்ததால் யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எங்கள் எண்ணத்தை அறிந்து கொண்டு இங்கு மகளிர் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேயர் ஜெகனுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். உங்க ஏரியால மரங்கள் வளர்க்கறது ஒரு முக்கியத்துவம் நீங்க எல்லாருமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுடைய சுத்தி குப்பை கொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதனால 2 விதமான பாதிப்புகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அது கடலுக்கு போகுது. கடலுக்கு போயிட்டு அந்த மீன்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மீன்களை தான் எடுத்து நாம சாப்பிடுறோம். நம்ம குழந்தைகள் முதற்கொண்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2வது அதனால வெள்ளம் சமயத்துல நம்ம மழை சமயத்துல பாத்தீங்கன்னா வெள்ளம் ஏற்படக்கூடிய மெயின் காரணம் என்னன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் போயிட்டு மெயினான ஜங்ஷன்ஸ்ல அடைச்சிக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அறவே பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்றதை தவிர்க்கலாம். எப்படி கடைக்கு போகும்போது நம்மளால ஒரு துணி பை எடுத்துட்டு போக முடியும். இல்ல கட்டை பைலாம் நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப பண்றது கிடையாது. அது போல இப்போ ஒரு காய்கறி கடைக்கோ இல்ல கறி கடைக்கோ போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே அதுக்கான பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடி செஞ்சுட்டு இருந்ததுதான். ஆனா ஏன் இப்ப செய்யறது இல்லை நம்ம இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளால எல்லாமே திருப்பி பழைய மாதிரி கொண்டு வர முடியும். நம்ம சுற்றுச்சூழலையும் மேல மேல பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் இப்போ திருப்பி என்ன ஒரு சுற்றுச்சூழல் நம்ம திடக்கழிவு மேலாண்மையில 2026ல குப்பைகளை 4 விதமா பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எஸ்ஓவும் ரொம்ப அருமையா பேசினாங்க. ஏன்னா நம்ம பிரிச்சு கொடுக்காம இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேஸ்ட்டை நம்மளால எதுவுமே பண்ண முடியல. எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட டம்ப் யார்டுன்னு சொல்லிட்டு அங்க குப்பை கொட்டுற இடத்துலதான் நம்மளால கொட்ட முடியுது. இதே வீட்டு அளவுலயே நீங்க பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பேப்பரா இருந்தாலும் அதை எடுத்து மறுசுழற்சி பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒரு கார்ட்போர்டா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் சரி. ஸோ பொதுமக்கள் கிட்ட இந்த சமயத்துல கேட்கறது என்னன்னா உங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா பண்ணீங்க அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலை நம்ம சரியா பாதுகாக்கலாம். நம்ம அடுத்து வர தலைமுறைக்கும் ஒரு சிறப்பான இடமா இந்த பூமியை நம்ம விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பார்க் எப்படி இருந்த இடம் 4 வருஷத்தில் உதாரணத்துக்கு மரத்துலேயே பேசியிருக்காங்க. மாநகராட்சி 4 வருஷம் ஆச்சு. முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் தருவுக்குளம் மேடம் பேசிட்டு இருந்தாங்க தெரியும். நம்மளோட குப்பையெல்லாம் தருவுக்குளம் தான் தட்டுவாங்க. அது ஒரு நம்ம ஊருக்காரங்களே அவங்க விசிட் பண்ணுறமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்துல யாருமே போக முடியாது. முதல்ல ஒரு 500 மரம் வச்சுருந்தாங்க. 2022 நாங்கள் போச்சு. 1000 ஆச்சு. இப்போ ஒரு 4 லட்சம் மரம் அங்கே ஒரு தனியார் பங்களிப்போட வச்சாலும் சரி. தூத்துக்குடியில் 53 பார்க்கு எந்தெந்த இடத்துல ஏரியா ஸ்ட்ரீட் அதாவது போன என்வரன்மெண்ட் டேக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 20,000 மரம் கொடுத்து அந்தந்த தெருவில் கொண்டு வச்சோம். யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த வீட்டு முன்னாடி வச்சோம். அந்த திட்டமும் நல்லா பயன்படுத்திது. தூத்துக்குடியில் எங்கே பார்த்தாலும் மரம் இருக்கும். நம்ம அந்த மரத்தை ட்ரிம் மட்டும் தான் பண்ணணும். இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அதே நீங்கள் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டு கிளைமேட் சேஞ்சில் நம்ம ஊருக்கு நிறைய மழை பெஞ்சாலும் வெயில் ஜாஸ்தி. அந்த வெயிலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செடி வரும் தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய டிவிலேயே எடுத்தாங்க. போன வருஷமும் முந்தின வருஷமும் அது நிறைய சேட்டலைட் டிவியில் வந்துச்சு. இவ்வளோ மரம் அந்த குப்பை இதில் மறக்க முடியுமா? அது என்ன ஒரு சவால் அப்படின்னா முதல்ல அது ட்ரை பண்ணச்சுல அந்த இடத்துல மண்ணே வைக்க முடியாது அப்படின்னு செடியை வைக்க முடியாது. இந்த மண்ணுக்கு வராதுனாங்க. அது வச்சதை பார்த்து அது கோயம்புத்தூர் மாநகராட்சியில் வச்சுருக்காங்க. நம்ம 3 வாரம் இருக்கும். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது ஏற்கனவே நம்ம கமிஷனர் மேடமும் பல்வேறு நடவடிக்கைகளை எங்கெல்லாம் கேரி பேக் வருது. பர்டிகுலராக ஒரு 4 இடம் தெரியும். இன்னும் திருந்தலை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் அதை திருப்பிக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பூ மார்க்கெட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேங்கிறதுல வர்ற கேரி பேக்னா ஒரு ஆள் போட்டு எடுத்துக்கிறேன். ஓயாமல் நம்ம ஆளுக்கு எஸ்ஓ எல்லாம் போய் ரேட் பண்ணுறாங்க. யாராவது துன்புறுத்த இல்லை. கிட்டத்தட்ட 200 கேரி பேக் வந்திருக்காங்க. பூ மார்க்கெட்டில் நடைபெறுது. மீன் மார்க்கெட்டு சின்ன பெட்டி ஷாப்பை வைக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பொதுமக்கள் நீங்கள் தான் திருத்தணும். 20% நடமாட்டம் இருக்குது. அதை வாங்க மாட்டோம் விற்காதீங்கன்னு அவேர்னஸ் பண்ணால் அதை வேண்டாம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அவசர வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். உடனே போகணுங்கிறது இல்லை. ஒரு ஓடையில் குப்பையை வீசுறது. இப்போவே பார்த்தீங்கன்னாலே 7 கிலோமீட்டரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 டன் அடிக்கலாம். கெட்டி போட்டுருக்கு. அது கடலுக்கு போடாமல் நாங்கள் நேராக பீச் ரோட்டில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஓடையை நம்ம அகலப்படுத்துகிறோம். வருங்காலத்தில் அது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை. அது மட்டும் நிறைய இது பண்ணுறதுல நம்ம பறவைகள் எல்லாத்துக்குமே நம்ம மாநகராட்சிக்கு பார்த்துட்டு
வெயில் காலத்தில் பறவைகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு 5 பான் ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா மழை தண்ணியை வச்சு நல்ல தண்ணியாக இருக்கும். நம்ம கடல் ஓரமாக இருக்கிறதுனால அதை பண்ணியிருக்கோம். அதுமாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் அதாவது இது தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கி ஆரம்பம் ஒரு என்வரான்மெண்ட் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே அன்றைக்கி ஆரம்பம். நிறைய நம்ம வந்து மேங்க்ரோவ் ட்ரீ பல வகையை நிறைய நட்டியாச்சு. மேடம் நிறைய இதில் தொடர்ந்து ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. 12ஆம் தேதி நடந்துகிட்டே இருக்கும். முதல் கட்டமாக இதை ஆரம்பிச்சு வைக்கணும். தரவுக்குளத்துலேயும் நட்ட வேண்டிய இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் 4 லட்சம் நம்ம மொத்தமே 4 லட்சம் தான் நட்டணும். 4 வருஷம் மேடம் அதுக்கும் ஒரு 4 கோடி கூட போய் ஒரே வருஷத்தில் 4 லட்சம் முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ நீங்கள் சமூக ஆர்வலர்னு சொல்லலாம். நம்ம பார்க்கில் வைக்கும். இது போக மொத்தம் 206 பார்க் சைடு இருக்குது. இப்போ லைவுக்கு 53 கொண்டு வந்தாச்சு. இருக்கிற பார்க்கெலாம் பென்சிங் பண்ணி வைப்போம். இந்த மரத்தை ஊருக்குள்ளேயே கொஞ்சம் வைக்கலாம்னு வச்சுருக்கோம். அது போக மிச்சம் உள்ளது தரவுக்குளத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நடக்குது. இதுக்குள்ள அவேர்னஸ் நடக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 3 இதை பிரித்து இம்ப்ளிமெண்ட்டாக 2022 கொண்டு வந்தோம். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் சில இடத்துல சர்டிஃபிகேஷன் திருப்பி தராமல் வராங்க. இன்னும் அதில் மேல் நடவடிக்கை கொண்டு வரும் வருங்காலங்களில். அதாவது இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும். பிங்க் பார்க் 3 இருக்குது. இந்த தூசி இல்லாமல் இருக்கும். இதுமாதிரி தான் எல்லா பார்க்கும் நம்ம ப்ரைவேட் கொண்டு வரோம். எப்படி நம்ம வீட்டில் உள்ளது அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய உதாரணம் சொல்லுவேன். முன்னாடி இந்த பதவி கவர்மெண்ட் நானே காரில் போகிறோம்னா ஒரு பேப்பர் வந்தோம்னா கசக்கி தோரத்தை வந்து வெளியே போட்டுருவேன். நம்ம ஒர்க்கர் கிட்டத்தட்ட 800 நம்ம உள்ள ஒர்க்கரில் 1000 பேர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 10 மணிக்குள்ளே க்ளீன் பண்ணாமல் எப்படி நம்ம வீட்டை தூசியெல்லாம் குப்பையெல்லாம் தள்ளி வெளியே போகணும் கிளியராக இருக்கும். இதை நம்ம வீடாக நினைச்சிட்டு அனைவரும் ஒத்துழைப்பு. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வந்து என்ன உறுதிமொழி இருக்குன்னா கேரி பேக் யூஸ் பண்ணாங்க. செடி நம்ம கன்சர்ன் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம். மாநகராட்சினால அதுக்கு உதவி பண்ணி தருவோம். செடி காட்டிங்கன்னா அதுக்கிட்ட வச்சுக்கலாம். அந்த ஸ்கீம் கொண்டு வரலாம். இந்த மரம் வளர்த்து பாருங்கள் தெரியும். நான் வச்ச மரம் நான் இருக்கிற வசிக்கிற பகுதியில் 100 மரம் வச்சுருக்கேன். அது 20 வருஷம் ஆகிட்ட வச்சதெல்லாம் நான் தான். பெரிய மரமாக இருக்கும். பார்க்க நல்லா இருக்கும். இந்த மாநகராட்சியில் நிறைய வச்சுருக்கேன். தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நான் வச்சு ஒரு 20 வருஷம் ஆகிட்டு. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம மாநகராட்சி சிறப்பான மாநகராட்சி வந்து இந்த வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி.